ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை வேண்டி சிஎம் செல்லில் எப்படி பார்த்தா ஆன்லைன் மூலமாக மனு கொடுக்கறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். kmut.tngovernment.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க. கிட்டத்தட்ட 2 கேம்ப் வச்சுருந்தாங்க. மொதல் கேம்பில் நிறைய பேருக்கு பணம் வந்திருக்கும். அதேமாரி அந்த ஃபஸ்ட்டு கேம்பில் பணம் வராதவங்களுக்கு மேல்முறையீடு பண்ணி ஒரு சில பேருக்கு வந்திருக்கு. அதேமாரி ரெண்டாவது உங்களுடன் ஸ்டாலின் முகாம் அப்படின்ற ஒரு கேம்ப் நடத்துகிறாங்க. கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் 10,000 கேம்ப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க. அதிலே நிறைய பேர் அப்ளை பண்ணாங்க. அதில் அப்ளை பண்ணவங்களுக்கு ஒரு 17 லட்சம் பேருக்கு பணத்தை செலுத்திட்டாங்க. மீதி ஆல்மோஸ்ட் ஒரு 15 லட்சம் பேருக்கு பணம் வராமல் இருக்குது. நீங்கள் ரெண்டாவது கேம்ப் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் கேம்பில் அப்ளை பண்ணி பணம் வரலை அப்படின்னா நீங்கள் மேல்முறையீடு பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் குறைதீர்வு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி மேல்முறையீடு பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி பண்ணவங்க விட்டுருங்க. மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணி விரைவில் உங்களுக்கான பணத்தை போட்டுருவாங்க. ஸோ இது வரைக்கும் பண்ணாதவங்க இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கேம்பில் செகண்ட் கேம்ப் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக அப்ளை பண்ணி பணம் வராதவங்க மட்டும் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி மேல்முறையீடு பண்ண பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு கேம்பில் அப்ளை பண்ணி பணம் வராதவங்களும் சரி, ஸோ இப்போ புதுசாக ரேஷன் கார்டு வச்சுருக்கேன் நான் அப்ளை பண்ணணும் அப்படின்றவங்களும் சரி. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிஎம் செல் மூலமாக கம்ப்ளைண்ட் கொடுக்க பாருங்கள். ஸோ இதனால் 100% உங்களுக்கு பணம் வருமா இல்லையா அப்படின்றது கேரண்டி கிடையாதுங்க. பட் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அதிகபட்ச பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை அப்ளை பண்ணுறதுக்கு மேபி ஒரு சிறப்பு முகாம் ஏற்படுத்தலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குதுங்க. அதனால் எப்படி மனு கொடுக்கறது, ஸோ சிஎம் செல் வெப்சைட் மூலமாக ஆன்லைனில் எப்படி மனு கொடுக்குறது அதை பற்றி பார்க்கலாங்க. ஸோ வெப்சைட் பொறுத்த வரைக்கும் இதுதாங்க, cmhelpline.tnej.org போர்ட்டல். இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அல்லது உங்களுக்கு 1100 டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கும் கால் பண்ணி உங்களுக்கான கம்ப்ளைண்ட் தெரிவிக்கலாங்க. இப்போ நீங்கள் ஆன்லைன் மூலமாக பண்ணுறதுக்கு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சைன் அப்னு. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பாருங்கள், முதல்ல உங்களுக்கான நேம் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்கள் நேம் எதுவோ அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக கொடுத்துக்கோங்க. உங்கள் நேம் எதுவோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ மென்ஷன் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு ஸோ உங்களுக்கான மொபைல் நம்பர் என்னவோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். மென்ஷன் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகிட்டுருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை அப்படியே பார்த்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ஓடிபி கம்பல்சரி நீங்கள் கொடுத்து தாங்க ஆகணும். என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை அண்ட் சைன்அப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அக்கௌண்ட் பார்த்தா கிரியேட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கான ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். எதில் போயிட்டு அப்படின்னா ஃபைல் கிரீவன்ஸ்னு இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஓப்பன் ஆகிறதுக்கு, பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பெட்டிஷனர் மனுதாரர் பற்றி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அட்ரஸ், இதில் போயிட்டு உங்களுடைய ஃபுல் அட்ரஸை கொடுத்துக்கோங்க. நான் இப்போதைக்கு டெமோக்காக ஃபில் பண்ணுறேன், நீங்கள் சரியாக ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணதுக்கப்புறம் ப்ளீஸ் என்டர் யுவர் ஜெண்டர், நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்ற மாரி உங்கள் ஜெண்டரை கொடுத்துட்டு நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்றவங்க நோ சைட் பண்ணிக்கலாங்க. சைட் பண்ணிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் எப்படி கொடுக்க போகிறீங்க, ஸோ இண்டிவிஜுவலாக கொடுக்க போகிறீங்களா இல்லை ஒரு பப்ளிக்காக கொடுக்க போகிறீங்களா, என்ன கம்யூனிட்டியாக கொடுப்போன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் இப்போதைக்கு இண்டிவிஜுவலாக சைட் பண்ணி நீங்கள் பப்ளிக் கூட கொடுத்துக்கலாங்க. கொடுத்துட்டு ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான 12 டிஜிட்கான ஆதார் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு கிரீவன்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க, டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன். ஸோ எனக்கு பார்த்தா கலைஞர் மகளிர் உரிமை தொகை நான் ஃபஸ்ட்டு கேம்பில் அப்ளை பண்ணேன், எனக்கு பணம் வரலை, ஸோ பணம் வேண்டி நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாரி டிஸ்கிரிப்ஷன் தமிழ்லேயே கூட நீங்கள் கொடுத்துக்கலாங்க. அது உங்கள் விருப்பம் தான். அதேமாரி பார்த்தா நான் இது வரைக்கும் இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணதே கிடையாது, எனக்கு இந்த பணம் வேணும், அந்த மாதிரி நீங்கள் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாங்க. இல்லை நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு, அதில் இன்சர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன தேவையோ அதை அப்படியே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், குறை தொடர்புடைய அரசு துறை. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே மகளிர் உரிமை தொகை வருது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இதில் போயிட்டு உங்களுக்கான கம்ப்ளைண்ட்டை நீங்கள் கொடுக்குற மாரி இருக்குங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இதுன்னு கிடையாது, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக
இதில் போயிட்டு கம்ப்ளைண்ட்டை வந்து தெரிவிக்கலாங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இதில் உங்களுக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். அதில் தான் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகைக்கான ஆப்ஷன்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெவென்யூ அண்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இல்லை கிரீவன்ஸ் டைப் இருக்குது பாருங்கள். குறையின் வகையில் அப்படியே கீழே போனீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான குறைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இப்போதைக்கு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா குறையின் துணை வகை பற்றி கேட்டிருக்காங்க. அது என்னமான ஆப்ஷன் அப்படின்னா அமௌண்ட் டிடெக்டட் பை பேங்க். ஸோ அதை பேங்க்லேருந்து அமௌண்ட்டை பிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கம்ப்ளைண்ட் அதை தெரியப்படுத்தலாம். ஸோ அப்ரூவல் ஆகிடுச்சு பட் அமௌண்ட்டு கிரெடிட் ஆகலை அப்படின்றவங்க அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கம்ப்ளைண்ட் ஆன் இன்எலிஜிபிள் கேசஸ், ஸோ அதுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அல்லது ஸ்டேட்டஸ் ஷோவிங் ஆஸ் இன்வாலிட்னு வருது, இல்லை அப்படின்னா அதர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா புதுசாக நீங்கள் மனு கொடுக்கறதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ மற்றதுக்கு எதுவோ அதுக்கான ஆப்ஷனை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. இன்எலிஜிபிளாக இருக்குது, அதுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் தெரிவிக்கனாலும் நீங்கள் தாராளமாக வந்து தெரிவிச்சுக்கலாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் சப் டிபார்ட்மெண்ட் பற்றி கேட்டிருக்காங்க. இல்லை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் தாலுக் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் தாலுக்கு எதுவோ அதை நீங்கள் செலெக்ஷன் பண்ணுற மாரி இருக்குங்க. செலெக்ஷன் பண்ணிட்டு டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரிக்கா, நீங்கள் எந்த ஃப்ரிக்காவை சேர்ந்தவங்க அப்படின்றத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணிவிட்டு வருவாய் கிராமம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஊர் எதுவோ அந்த ஊர் நேமை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ வில்லேஜ் நேமை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் கிராம பஞ்சாயத்து பற்றி கேட்டிருக்காங்க. அதை ஃபில் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் ஸோ பொறுப்பு அதிகாரிகள் யாரோ அவங்களுக்கு த்ரிபிள்எஸ் தாசில்தார் அவங்கக்கிட்ட வந்து அந்த பொறுப்பு அதிகாரி அவங்ககிட்ட தான் அந்த அப்ளிகேஷன் ஆன்லைன் மூலமாக போங்க. அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் அட்ரஸோ மேலே சொன்ன அட்ரஸும் இந்த கம்யூனிகேஷன் அட்ரஸும் முன்னே இருக்குது அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வேறு அட்ரஸ்னால் மட்டும் நீங்கள் இதை டிக் பண்ணுங்கள். ரெண்டும் ஒரே அட்ரஸ் அப்படின்னா நீங்கள் வந்து டிக் பண்ண தேவையில்ல. கிரீவன்ஸ் ஐடி கேட்டிருக்காங்க. இந்த ஐடி எதுக்காக அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு கேம்பில் அப்ளை பண்ணி ஒரு ஐடி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை ஃபில் பண்ணலாம். பட் இந்த ஆப்ஷனை ஃபில் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. இருந்தால் கொடுங்க, எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சப்ஜெக்ட் ஏதாச்சும் நீங்கள் வந்து டைப் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் டைப் பண்ணிக்கலாங்க. டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்டாச் ஃபைல் இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த என்ன மாதிரி டாக்குமெண்ட்லாம் அவங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேங்க் புக்கு, அதுக்கப்புறம் இபிபில் அந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸும் 40 MBக்குள்ளே இருக்க மாரி ஒரே பிடிஎஃபாக மெர்ஜ் பண்ணி அப்லோட் பண்ண பாருங்கள். அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சப்மிட் ஆகிட்டு ஒரு நம்பர் வந்துருங்க. அந்த நம்பரை வச்சு உங்களுக்கான ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாங்க. இதில் போய்ட்டு நீங்கள் ஹோம் பேஜில் போய்ட்டு தெரிஞ்சுக்கலாம், அல்லது லாகின் பண்ணியும் உங்களுக்கான ஸ்டேட்டஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. அதனால் இப்போதைக்கு நான் எதுவும் அப்ளை பண்ணலை. இல்லை நீங்கள் என்னது கோரிக்கையில் போனீங்க அப்படின்னா உங்களுடைய கோரிக்கை எப்படி இருக்குது அப்படின்றது இதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பெண்டிங்கில் இருக்கா, எந்த அதிகாரிகிட்ட இருக்குது, எல்லாத்தையுமே நீங்கள் லாகின் பண்ணி கூட திரும்ப நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க. லாகின் பண்ணுறதுக்கு சேம் அதேமாரி தான், எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்களோ அதேமாரி லாகின் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து ஓடிபியும் லாகின் பண்ணி ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் மனு வந்து கொடுக்குற மாதிரி இருக்குங்க. மனு கொடுக்கறதுக்கு இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் மனு அழிச்சிக்கலாம். இதில் மூலமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பணம் வராதவங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதன் மூலமாக என்ன டேரெக்டாக சிஎம் சேலுக்கு கம்ப்ளைண்ட் போகும். கண்டிப்பாக அந்த கம்ப்ளைண்ட்டுக்கான பதிலை அந்த அதிகாரிகள் கொடுத்தே ஆகணுங்க. அதனால் புதுசாக அப்ளை பண்ணுறவங்க அதர் ஆப்ஷன் கொடுத்தும் பணம் வராதவங்களுக்கு அந்த மற்ற ஆப்ஷன்ஸை கொடுத்தும் உங்களுக்கான கம்ப்ளைண்ட்டை வந்து தெரிவிக்க பாருங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.